அதே சகோதரர் தான் கேட்குறாரு. எல்லாமே நம்ம வந்து இந்த அதாவது உண்மைக்கு மாற்றமாக இருக்குன்னு நம்ம மறுத்தோம்ல, அந்த மாதிரி ஹதீஸில் வைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரியான வாதங்களை சொல்லி அல்லாஹ் நாடினா நடக்கும், அது வேறு மறைவான விஷயம், அந்த விஷயம் வேறு இந்த விஷயம் வேறுன்னு சொல்லி ரெண்டு சம்பந்தமில்லாத ரெண்டு விஷயங்களை ஒரே மாதிரி பார்வையில் பார்த்து கொண்டு கேள்வி கேட்குற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 23/6/2024 நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் இருந்தார்கள் என்பது வெளிப்படை உண்மைக்கு மாற்றம் என்ற அடிப்படையில் அந்த செய்திகள் சஹீஹல்ல என்று விளக்கமளித்திருந்தீர்கள். அந்த அடிப்படையில் ஆதம், நூஹ் நபி போன்றோர் 900 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்ததாக வருகிறது. அந்த வீடியோவில் நீங்கள் வைத்த அனைத்து வாதங்களும் இதற்கும் பொருந்துமே, அவற்றையும் பலவீனமாக கருதலாமா? இந்த வயது பற்றி குர்ஆனும் குறிப்பிடுகிறது, இந்த முரண்பாடை எப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்ததே வந்து நம்ம மறுத்தோம். எதனால் மறுத்தோம் என்று கேட்டால் பல காரணம். மெயினான காரணம் வந்து குர்ஆனில் வந்து அல்லாஹ் படைத்த படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு என்னென்னு கேட்டால் இரம்ங்கிற படைப்பு தான். இரமதாத்தில் ஐமாதில்லத்தி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இரம் என்ற கூட்டத்தாரை நம்ம படைத்திருக்கிறோம், அவங்கள மாதிரி ஒரு படைப்பு படைக்கப்படவே இல்லை. உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புலையே பிரம்மாண்டம், சைஸில் பிரம்மாண்டம், மலையை குடைஞ்சி வீடு கட்டுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சோன்னு சொல்கிறான். அது மாதிரி யாரும் படைக்கப்படலைங்கிறான். இதுதான் பிரதானமான அடிப்படை. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்க யாருமே அந்த இரம் வாழ்ந்த பகுதி அந்த சவுதி அந்த பகுதியில் தான் இருக்கிறது, சவுதிக்கு போகிற வழியில் தான் இருக்கிறது அந்த ஹிஜருங்கிற பகுதி. அந்த பகுதியில் வந்து அவர்கள் கட்டிய வீடுகள், மலையை குடைந்து வாழ்ந்த வசிப்பிடங்கள்லாம் இருக்கிறது. அந்த வசிப்பிடங்கள்லாம் 60 முழம் உள்ளவங்க வாழ்கிற மாதிரி இல்லை, 10 அடிக்கு உள்ளவங்க வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் 60 முழம் உள்ளவங்க வாழ்வதாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு 80 முழத்துக்கு அதனுடைய முகடுகள் அமைக்கப்பட்டிருக்கணும். அப்படி வீடுகளே இருக்கவில்லை. நம்ம வீடு மாதிரி தான் அவனுடைய வீடு, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. அந்த அப்படிங்கிறதுனால அவன் தான் பெரிய படைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பே இதுக்கு மேலே இருக்கவில்லை. நல்லா இந்த இரம்ங்கிற கூட்டத்தாருக்கு நிகராக யார் படைக்கப்படலைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவங்களுடைய எலும்புக்கூடுகள் அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதுவும் என்ன செய்யலை, 60 சாதாரண மனிதனுடைய விட சின்ன அளவில் கொஞ்சம் வித்தியாசம் கொண்டதாக இருக்கே தவிர பிரம்மாண்டமாக இல்லை. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம அதை குர்ஆனுக்கு மாத்தம் என்பதற்கு அதை மறுக்கிறோம். எதுக்கு மாத்தம்? அல்லாஹ் படைத்த படைப்புகளில் பிரம்மாண்டம் என்றால் அந்த கூட்டம்தான், அவங்கள மாதிரி யார் படைக்கப்படலை. அப்போ அந்த பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட அவங்களுடைய வசிப்பிடங்கள் அவங்க கண் முன்னாடி இருக்குது. அதன் வழியாகத்தான் நீங்கள் பயணம் செய்து போகிறீர்கள்னு வேறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வேகமாக விரைந்து கடந்து விடுங்கள்னு வேறு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பயணித்த அந்த பகுதியில் தான் இந்த இரம் கூட்டத்தார்கள், சாலிஹ் நபி, சமூது கூட்டத்தார்கள் வசித்த பகுதியெல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய வீடு, வாசல், கோட்டை, கொத்தளம் எல்லாமே இருக்கிறது. அது எல்லாமே 60 முழம் 50 முழம் 40 முழம் உள்ள வாழ்ந்த மாதிரிலாம் இல்லை. அது அவனுடைய வீடு வாசல்லாம் அது மாதிரி காட்டும்ல. எஞ்சி இருக்கிற வீடுகள் வந்து ஒரு 70 அடி 80 அடி உயரத்துக்கு இருக்குன்னு 80 முழம் அவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா ஒரு 60 முழத்துக்கு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கலாம். அப்படிலாம் அந்த காரணத்தெல்லாம் விலைக்குத்தான் முக்கியமான காரணம். அதோடு சேர்த்து வேறு காரணத்தை கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதை நம்ம வந்து குர்ஆனுக்கு மாற்றம்னு மறுத்துட்டோம். இப்போ என்ன குர்ஆனில் இருக்கிறது கொண்டாந்து கேட்குறாரு அவர். குர்ஆனில் வந்து 1000 வருஷம் அந்த குர்ஆன்லே வந்து 60 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்னு சொன்னால் அது எதுக்கு மாற்றோம்? அப்படி நம்ம நம்பிடுவோம். நீங்கள் எலும்பு கூட எடுக்கலைன்னு சொன்னால் நம்ம நம்புவோம். ஏன்னாட்டு அல்லாஹ்வே சொல்லிவிட்டாங்கன்றதுனால. அப்போ ரசூல் சொன்னாங்கன்னு வருமா என்ன ஆகுதுன்னா அது ஒரு நபர்கள் அறிவிக்கிறது. குர்ஆன் சொல்லுவது என்பது அதில் அப்படியே மாற்றத்துக்கு இடமே இருக்காது. ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால் ஏதோ ஒருத்தர் அறிவிப்பார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரே ஒருத்தர் அறிவிப்பார். குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த உம்மத்தை அறிவிக்கிறது. ஒட்டுமொத்த உம்மத்தை அறிவிக்கிறதுல வந்து பிழையாக வரவே வராது. எல்லாரும் அதான் சொல்கிறாங்கன்னு வந்துடுது. அதனால தான் இந்த ஹதீஸுகளுக்கு ஒரு பார்வையை அறிஞர்கள் வைக்கிறாங்க. ஹபர வாஹிதுங்க, தனிநபர் செய்திகள்ன்றதுக்கு பேர். ஹதீஸு நம்ம ஹதீஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஹதீஸ் கலையில் அதுக்கு என்ன பேர்னு கேட்டால் ஹபருல் வாஹித், தனிநபர் செய்திகள்ன்றதுக்கு பேர். தனிநபர் செய்திகள் வந்து ஒரு மனிதர் லேசாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு போயிடுவார். அதில் நமக்கு முரண்பாடு இல்லாமல் வந்து நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதான். முரண்பாடு வந்தால் ரிஜெக்ட் பண்ண வேண்டியது. அப்படி அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. அப்போ குர்ஆன்லேயே 60 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்னு வந்துச்சுன்னு வைங்க, எந்த வசனத்துக்கு மாற்றம்னு நான் சொல்ல மாட்டேன். இவன் பாடி எடுக்கலாமா, நீ எடுக்காட்டி போடா, எங்கேயாவது இருந்திருக்கேன் எடுத்தான் அவனு கட்டாயமா, நீ எடுக்கலைன்னு சொல்லிட்டு போ, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அப்படி வாழலன்னு நீ சொல்லாத, வாழ்ந்தாங்கன்னு ஒரு உன்னுடைய வரலாறு காலத்துக்கு முற்பட்ட செய்தி இது அப்படின்னு அதுக்கு சொல்லிடுவோம். இப்போ குர்ஆனில் உள்ளதுக்கு மாற்றமாக வர்றது பேசிக்கை வச்சு தான் நான் மாத்திரம் இல்லாமல் இப்னு ஹஜர் போன்ற பல அறிஞர்களும் அதை என்ன செய்கிறாங்க, சந்தேகங்களை அதில் எழுப்பியிருக்கிறாங்க என்று நான் எடுத்துக்காட்டினேன். இப்போ என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அப்படின்னா 600 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு வருது, 900 வருஷம் அப்படின்னு நூஹ் நபிலாம் வாழ்ந்தாங்கன்னு 900 950 வருஷம்னு வருது குர்ஆனில்.
இப்போ 950 வருஷத்துக்கு யார் வாழ முடியாது தானே அப்படின்னு கேட்குறாரு. வாழ முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? வாழ்ந்ததுக்கு நீ உனக்கு வரலாறுல அறிஞ்ச வகையில் உனக்கு தடயங்கள் கிடைக்கல. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கிறதே ஆய்வில் எடுக்க முடியாதுல்ல. அந்த எலும்புக்கூடுடைய உயரம் போக்குவரத்தை வேண்டாம் எடுத்துடலாம், எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கிறத எடுக்கப்படலைங்கிறனா இல்லைண்டாகுமா? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயம். இத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு அப்போ நம்ம எப்படி வழங்கணும்? அந்த மாதிரி வாழக்கூடிய வகையில் அவங்களுடைய உடல் தாங்கக்கூடிய சக்தியில் செல்கள் எல்லாம் சீக்கிரம் செத்து போகாமல், வீக்கமடையாமல், பலவீனம் அடையாமல் தாக்கு பிடிக்க வகையில் மனுஷனுக்கு அந்த வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம தாத்தாமார்கள் தாக்கு பிடிச்ச அளவுக்கு நமக்கு தாக்கு பிடிக்க முடியலை தானே. அப்படி போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் இன்னும் அதிக வலிமை உள்ளவர்களாக இருந்து 600 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் கூட வாழ்ந்தார்கள்னா நம்ம நம்புவோம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அது எந்த ஒரு அறிவியலுக்கு மாற்றம் கிடையாது. எந்த ஒரு அறிவியல்னாலையும் அது தப்புன்னு நிரூபிக்கவும் இயலாது. ஆதாரம் கிடைக்கலமா. அவள் 1000 வருஷத்துக்கு வாழ்ந்ததுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ப்ரூஃப் இல்லாட்டி நாங்கள் நம்பிக்கை இறைவன் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான். நீ இப்போ எல்லாத்துக்கும் உலகத்தில் ப்ரூஃப் விட்டு வைக்கவில்லை. எத்தனையோ நடந்த விஷயங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் தான் இருக்கிறது. இந்த நம்ம இப்போ காணுகிற பிராணிகள் இருக்குது, இதை விட லட்சக்கணக்கான உயிரினங்கள் உலகத்தில் இருந்து அழிஞ்சு போச்சு. 1-2க்கு தான் ப்ரூஃப் டைனோசர் மாதிரி எடுத்திருக்கானே தவிர எல்லாத்துக்குமா ப்ரூஃப் இருக்குது? ப்ரூஃப் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ப்ரூஃப் கிடைச்சா அதை ப்ரூஃப் சொல்லுவோம். ப்ரூஃப் இல்லைன்னா ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லணுமே தவிர அப்படி வாழலைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு வந்தால் அதை நம்புகிறோம். அது குர்ஆனுடைய எந்த ஒரு போதனைக்கும் மாற்றமானது கிடையாது. அறிவியல் மூலமாகவும் அதை பொய்ன்னு நிரூபிக்க இயலாது. ஏன்னா எங்களுக்கு இவன் கணித்த கணிப்பு பிரகாரம் அவ்வளவுக்கு வாழ்வதற்கு மனிதனுடைய செல்லுகளுக்கு அந்த ஆற்றல் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறான். அது இன்றைக்கி உள்ள இந்த மனிதனுடைய செல்லை ஆய்வு செஞ்சு இதனுடைய சக்தியை வச்சு தான் ஆய்வு செய்கிறான். அவன் 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆளை எடுத்து அவன் என்ன செய்யலை, ஆய்வு செய்யலை. அதனால் இதுவும் ஒரு ஊகமாக தான் இருக்குது. ஆய்வுன்னு சொல்லக்கூடியது ஊகமாக தான் இருக்கிறது. நீங்கள் சுட்டி காட்டினார்ல விஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது ஊகமாகலாம் சொல்லுவாங்கன்ற அந்த கணக்கில் இதெல்லாம் வந்துடும். அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்குருவோம். குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம்ங்கிறது குர்ஆனில் அதையும் தான் ஏற்றுக்குருவோம். விளங்குதா? எதனாலனா குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிற பேசிக்கை வச்சுக்கிட்டு தான் வேறு வேறு விஷயங்களை கூடுதல் தகவலுக்கு சேர்த்துக்குருவோம். மெயினானது குர்ஆனுக்கு மாற்றங்கிற ஒரு விஷயம் தான்.